வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க தலதலன்னு வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்தலாம் வாங்க. வெண்பொங்கலுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறோம். பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்கு. இதே படியில் கால் படி பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துக்கணும். லைட்டாக அந்த பாசிப்பருப்புலேருந்து வாசனை வர லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்ப கருக்க வச்சுடாதீங்க. வறுத்து போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்பொங்கலுக்கு நம்ம பாசிப்பருப்பை வறுத்துட்டு அரிசியில் கொட்டிட்டோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். கழுவிட்டு ஒரு தண்ணியில் கழுவிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். வெண்பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், முந்திரி, நெய், தேவையான உப்பு, ரீஃபண்ட் ஆயில். வெண்பொங்கல் ஊற வச்சதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸ்க்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். 1க்கு 4 பங்கு தண்ணி விட்டுருக்கு. இதில் வெண்பொங்கலுக்கு இது 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 5 விசில் விட்டு இப்போ வெண்பொங்கலுக்கு வெந்திருக்கும், பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா குழஞ்சி வெந்துருச்சு வெண்பொங்கலுக்கு. வெண்பொங்கல் தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெண்பொங்கலுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கலாம். வெண்பொங்கலுக்கு முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகு, சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டால் நல்லது, செரிமானம் ஆகும். இஞ்சி அதில் போட்டு கடித்து சாப்பிட்ணும், அப்போ தான் வெண்பொங்கல் செரிமானம் ஆகும், உடம்புக்கும் நல்லது. முந்திரி ஆப்ஷன், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அது மாதிரி மிளகு நான் உடைக்காமல் முழுசாக போட்டிருக்கேன். சில பேர் பாதி உடச்சி போடுவாங்க, நீங்கள் பாதி உடச்சியும் போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். முந்திரி பசங்களுக்கும் நல்லது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லது. வெண்பொங்கல் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிடும்போது முழுசாகவே போடுங்க, நச்சு போட்டுறாதீங்க, காரம் அதிகமாகிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், வதங்கிருச்சு. இப்போ பொங்கலில் கொட்டிக்கலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் வெண்பொங்கல் எப்படி இருக்குன்னு. ரீஃபண்ட் ஆயிலையே நம்ம விடுறோம் அப்படின்னா கொஞ்சம் தலதலன்னு இருக்கும். நெய் ஃபுல்லாக விட்டால் கெட்டித்தன்மை அதிகமாகிடும். தலதலன்னு இருக்கிறதால கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் கலந்துக்கிறோம். ரொம்ப நெய் விட்டாலும் தகட்டி போயிடும் இல்லைங்களா. பாருங்கள், வெண்பொங்கல் ரெடி. இந்த மாதிரி வெண்பொங்கல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.